विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऊकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलम् इन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। मटचीहतेषु पुरुषु आचिक्या सहजायया उषस्तिर्ह चाक्रायणः इति इभ्यग्रामे प्रद्रणक उवास। உத்கீதோபாசனம் முடிஞ்சு பிரஸ்தாவ பிரதிகார உபாசனம் ஆரம்பிச்சுதுங்கிறத பார்த்தோம். அது ஒரு கதையாக சொல்லப்படுறது. மடச்சா அசனயா ஹதேஷு குருஷு குருசஸ்யேஷு. குருன்னு ஒரு தேசம், அது காஷ்மீராக இருக்கணும்னு பார்த்தோம் நம்ம. ஏன்னா குல்மாஷான்ற அந்த தானியமும் அங்கதான் கிடைக்கிறது. அது தவிர ஸ்னோ ஹெயில் ஸ்டாம் எல்லாம் பெஞ்சுது அப்படின்லாம் பாக்குறோம். அதனால அழிக்கப்பட்ட தானிய ராசிகள் குரு சஸ்யேஷு அப்படிங்கிறார். குருன்ற தேசமோ இல்ல குருல இருக்கக்கூடிய அந்த தானியங்கள்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்க காரணத்தினால இவருக்கு துர்பிக்ஷம் வந்துடுத்து. ஒரு பிராமணர் சாமவேதி, அதனால அவருடைய பத்னி, அவளும் ரொம்ப சின்ன குழந்தை, பால்ய விவாகம் காலம்ன்றதுனால அப்பதான் விவாகம் ஆயிருந்திருக்கணுங்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம். அப்ப இவரும் ரொம்ப சின்ன பையங்கிற மாதிரி தெரியறது. அனுபஜாத பயோதராதி ஸ்ரீ வெஞ்சனையா சக, பெண்மை இன்னும் வந்திருக்காத ஒரு பாலை அப்படின்னு. அவளை ஜாயையா, அந்த மாதிரி ஒரு பத்தினியோடு, உஷஸ்திர்ஹ நாமதா, உஷஸ்திஹி அப்படின்னு ஒரு பெயரோடு ஒரு ரிஷியோ பிராமணரா இருக்கணும், அவர் இருந்தார். அவரு சக்கரஸ்ய அபத்தியம் சாக்ராயணா, சக்கரர் என்பவருடைய புத்திரனாக. அந்தந்த தந்தையோட பெயரோட சேர்த்து சொல்றதாக தான் அந்த ஐடென்டிட்டி, நம்ம இனிஷியல் போடுறோமே அந்த மாதிரிதான் வேதம் சொல்றது. எல்லார் பேரையும் நம்ம இந்த 2 அத்தியாயம் 3 அத்தியாயமா பாக்குறோமே ஆக்கியாயிக்கால, எல்லாத்துலயுமே அந்த அவருடைய யாருடைய அபத்தியம் அப்படிங்கறத சேர்த்து இங்க சாக்ராயணா அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன, சக்கரஸ்ய அபத்தியம் சாக்ராயணா, சக்கரனுடைய பையனாகிய இவர் எங்க இருக்கார்? ஒரு இடத்துக்கு போறார் பசி தாங்காம. என்ன கிராமம்னா இப்யஹா அப்படி.
இப்ய கிராமஹா, யானையூர் அப்படின்லாம் பேர் இருக்கும் இல்லையோ, இப்போ நரையூர், நாரையூர், அந்த மாதிரி அப்ப இருந்திருக்கு இப்ய கிராமம் அப்படின்னு. யானைக்காரன் பட்டி, இப்பயும் இருக்கு அந்த மாதிரி பேர்லாம் இருக்குல்ல. என்ன ஆட்டுக்காரம்பட்டி, வண்ணாரப்பேட்டை அப்படிலாம் பேர் வைக்கிறமே காரண பெயர். அது மாதிரி இதுக்கு இப்ய கிராமம்னு ஒரு கிராமம் வேதத்திலேயே அப்படி இருக்கு. இப்ய, இபஹா. இப்ப நிறைய விஷயம் நம்ம பார்த்தா காலகாலத்திலயும் ஒரே மாதிரிதான் மனுஷனுடைய திங்கிங் இருக்கு. வார்த்தை பிரயோகங்களே அப்படிதான் இருக்கு. இது எத்தனை வேதம் பல்லாயிரம் வருஷம் முன்னாடி ரிஷிகளுக்கு கிடைச்சதுங்கிறோம். அட்லீஸ்ட் ஈவன் அதை ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்டா எடுத்துட்டா கூட 2000-3000 வருஷம் இதுக்கு அகெயின்ஸ்டா இருந்த வெஸ்டர்னர்ஸே ஒத்துக்கிறான். நமக்கு ரொம்ப காலம் முன்னாடி காமிச்சிடக்கூடாது இந்த கிரந்தங்களைன்னு நினைக்கக்கூடியவன் கூட சில ஆயிரம் வருஷங்கள்னு ஒத்துக்க வேண்டியிருக்கு. 10,000 வருஷம் முன்னாடி இருக்கிற விஷயங்களுக்கும் இப்பைக்கும் நிறைய ஒத்துமை இருக்கேன், ரொம்ப மாறலி. இபஹா அப்படின்னு, இபஹானா ஹஸ்தி. நான் போன இதுலயே சொன்னேன், இபமா முகன் தனக்கிளையோனே அப்படின்னு முருகனை பாடுறோமே, அந்த இப அப்படிங்கிற வார்த்தை இங்க யானை அப்படின்னு அர்த்தம். கரிமுகன், கரினாலும் யானை. கரிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, தமிழ்ல ஒரு கரி இருக்கு, அது வேற. கரிகாலன் அப்படின்னு ஒரு கரிகால் வளவன் அப்படின்லாம் சொல்றான், கரிகால் சோழன். அங்க கரிகாலன்றது சமஸ்கிருத பெயர் தான். அது கரினா யானை, காலன்னா யமன் அர்த்தம். யானை படைகளையே அடிச்சு துவம்சம் பண்ணவங்கிறதுனால யானையையே கொன்றவன், அதனால கரிக்கு காலனானவன் அப்படின்றதுனால கரிகாலஹா அப்படின்னு அவனுக்கு பேர் கரி. ஏன்னா எல்லா சோழராஜாக்களுமே இந்த மாதிரி பெயர்கள்லாம் சமஸ்கிருதத்துல தான் வச்சிருந்தான். குல உத்துங்கன், அந்த மாதிரி ராஜராஜன், ராஜேந்திரன், பராந்தகன், அந்த மாதிரிதான் பெயர். அதுல கரிகாலஹா அதுவும் சமஸ்கிருத பெயர். ஆனா நம்பாள் உடனே கரிகாலன், இது ஒரு கதை. நான் சின்ன வயசுல நிஜமாவே கரிகாலன்னா ஏதோ தமிழ் பெயர் தான் நினைச்சேன். கரிகாலன் அதுக்கு ஒரு கதை, ஏதோ ஒரு இதுல இருந்தான், எதிரிகள்லாம் அவனுக்கு நெருப்பு வச்சுட்டாங்க அந்த இருந்த இடத்துல. அங்கேருந்து தப்பிச்சு ஓடும்போது கால் கொஞ்சோண்டு தீஞ்சு போயிட்டான், குதிகால். அதனால அது கரி மாதிரி கருப்பாயிடுச்சு ராஜாக்கு. அதனால கரிகாலன். கரிக்கும் தமிழ்ல அர்த்தம் இருக்கு, காலுன்றதுக்கும் தமிழ்ல அர்த்தம் இருக்குன்றதுனால இதுதான் அது. ஏன் இருந்திருக்க கூடாதானா, இருந்திருக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அத்தனை பேரும் சமஸ்கிருதத்துல பேர் இருக்கு. அது தவிர கரிகாலஹாங்கிற வார்த்தை ஸ்லோகங்கள் மீன் இதுலயே இருக்கு, சமஸ்கிருத கிரந்தங்கள்ல. சோழராஜ்யத்தை பத்தி சோழ தேசத்திலேயே இருந்த பண்டிதர்கள் எழுதின கிரந்தங்கள் இருக்கு சமஸ்கிருதத்திலேயே. நான் இப்ப சரஸ்வதி மஹால் போன போது பார்த்தேன். அந்த மாதிரி சோழராஜ்யத்தை அந்த கிரந்தங்கள்ல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சதுர்வர்ணத்திலிருந்து சதுர்த்த வர்ணத்திலிருந்து தான் சோழர் இருந்தான்னு ஒரு கிரந்தத்துல இருக்கு. க்ஷத்ரியா கிடையாது அப்படின்னு. அப்படி இருந்தும் சமஸ்கிருதத்துலதான் அவ பெயர் வச்சிருந்திருக்கா. சிவபாத சேகரன்னு பெயர் இல்லையா ராஜராஜனுக்கு. அத்தனைக்கும் அவன் தன்னை சூரிய வம்சம் சந்திர வம்சம்லாம் இந்த ராஜாக்கள் சொல்லிண்டா. கேசரி அப்படிங்கிற பட்டம்லாம் சேர்த்துண்டு. இனிவே சோ கரினா யானைன்னு தான் அர்த்தம். இபஹான்னாலும் யானை, வாரணம்னா யானை. அதனாலதான் பிள்ளையாருக்கு இபமுக, வாரணமுக, கரிமுக இந்த மாதிரி பெயர்லாம் உண்டு. இபஹா ஹஸ்தி தம் அர்ஹதீதி இப்யஹா ஈஸ்வரா. இப்யஸ் ஈஸ்வரா, யானை தலைவனாக. ஹஸ்தி ஆரோகோவா, யானை ஏறுபவர்களாகவும் இருக்கலாம். தஸ்ய கிராமஹா இப்ய கிராமஹா, தஸ்மின் அந்த கிராமத்துல பிரத்ரணகா அன்ன அலாபாத், ரொம்ப ஒடுங்கி போயிட்டான் இந்த பிராமண குழந்தை, போயிட்டார். கல்யாணம்லாம் வேற ஆயிடுத்து. அவர் பிரத்ரணகா அன்ன அலாபாத், சாப்பாடு இல்லாததுனால ரொம்ப ரொம்ப குத்சிதத்துவத்தை அடைஞ்சிட்டாராம். திரா குத்சாயாம் கதவ் அப்படின்னு தாத்து பாடத்துல இருந்து கொண்டு வரார். பிரத்ராணதஹான, பிரத்ராணகா. இங்க திரானா
தேய்ந்து போய்விட்டார். உத்சிதாம் கதிம் கதா அந்திய அவஸ்தாம் பிராப்தா இத்தியர்த்தः. கடைசி அவஸ்தை நிலை, கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போயிட்டார் சாப்பாடு இல்லாததுனால. அப்படி ஒரு துர்பிக்ஷம் வந்துடுத்து அவரோட ஊர்ல. உவாச உஷித்தவான் கஸ்யஜித் கிரகம் ஆசிரித்திய, ஏதோ ஒரு இடத்துல ஒன்றின்றி இருக்கார். அப்படி அந்த அந்த இப்பிய கிராமத்துக்கு போய், இப்பிய கிராமத்துல யாராவது இருக்காளான்னு ஒரு வீட்டுக்கு போய் ஒன்றார். அப்போ சஹேபியம் குல்மாஷான் காதந்தம் பிபிக்ஷே தம்ஹோவாச்ச நேதோன்யே வித்யந்தே யச்ச ஏம இம உபநிஹிதா இதி. அங்க உள்ள அந்த வீட்டுல ஒருத்தன் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கார். இன்னொருத்தர் என்ன, இந்த குல்மாஷா, மாஷானா நமக்கு தெரியும், மாஷா பூப்பம், என்ன உளுந்து. இது குல்மாஷாங்கிறதும் ஒரு விதமான கிரெயின். பட் அது நம்ம கூகுள் பண்ணி பார்த்தா காஷ்மீர்ல கிடைக்கிற ஒரு கிரெயின் அப்படிங்கிறது பிரதானமா போட்டிருக்கு. இன்னும் பல அர்த்தங்கள் போடுறது, என்னென்ன விதமான கிரெயின்ஸா இருக்கலான்ட்டு. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்னோ ஹெயில் ஸ்டாம்ன்ற கான்டெக்ட்னால இது காஷ்மீரா இருக்கலாம் அப்படின்னு நம்ம யூகிக்க வேண்டியிருக்கு. அந்த குல்மாஷான்றத சாப்பிட்டு இருக்க காதந்தம், யாரோ ஒருத்த சாப்பிட்டு இருக்கான், இவர் தான் உயிரே போற சந்தர்ப்பம், அதனால எனக்கு குடு அப்படின்னு இவர் யாச்சகம் பண்றார். அதை குடுன்னு கேட்கல, பிக்ஷை குடுன்னு கேட்கிறார். உடனே அந்த சாப்பிட்டு இருக்கவர் சொல்றார், இதை தவிர என்கிட்ட வேற ஒண்ணும் இல்லை, நைத்தா அந்யஹா வித்யந்தே. இப்ப நான் சாப்பிட்டு இருக்கனே, இதை தவிர வேற ஒன்றும் சாப்பிடுறதுக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்றாராம். சஹா, பாஷ்யம் பார்ப்போம். சஹா அன்னார்த்தம் அடன்னு இப்யம் குல்மாஷான் குத்சிதான் மாஷான் காதந்தம் பக்ஷயந்தம். குல்மாஷாங்கிறதுக்கு குத்சித மாஷான்னு அர்த்தம் போடுறாரு பாஷ்யக்காரர். இப்ப குல்மாஷாங்கிறது மொத்தமா ஒரு பேர் இல்லை. பாஷ்யக்காரர் எடுத்துக்கிறது குத்சிதமாயிட்ட, ரொம்ப ஒரு வீணா போற நிலைமையில இருக்கக்கூடியதாகிய உளுந்து. இவர் சாப்பாட்டுக்காக திரிஞ்சுட்டு இருக்கார். அன்னார்த்த மட்டன்னு சாப்பாடை தேடி போகும் பொழுது இது மாதிரி ரொம்ப சுமாரா இருக்கிறது ஏதோ ஒண்ணுத்த சாப்பிட்டு இருக்கக்கூடிய, ஏன்னா அங்கேயும் பெருசா இவர் நடந்து போற இடம் தான்னா இவர் இடத்துக்கும் அதுக்கும் என்ன பெரிய டிஸ்டன்ஸ் இருக்க போறது. அங்கேயுமே ஓரளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் இல்லையா ஃபெமைனோட. அப்ப அவன்கிட்டையும் அந்த சாப்பிட்டு இருக்கிறவர்கிட்டையும் இதுதான் இருக்கு, இதுக்கு மேல இல்ல. அந்த மாதிரி ஒரு சுமார ஒன்னும் வீணா போன ஒண்ணுதான் ஒருத்தன் சாப்பிட்டு இருக்கான். காதந்தம் பக்ஷயந்தம் எதிர்ச்சையா உபலபிய, எதேச்சியா அந்த போற இடத்துல அப்படி ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அவன் வீட்டுக்குள்ள இருக்கானா வெளியில உட்காந்து சாப்பிட்டு இருக்கானா தெரியாது. மேபி என்ன அந்த சாலை ஓரத்திலேயே கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கலாம், திண்ணையில உட்காந்து எவனோ சாப்பிட்டு இருக்கான். ஏன்னா இது ஒன்றும் செல்வந்தன் கிட்ட இவர் கேட்கலையே, இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற ஒருத்தன்ட்ட போய் கேட்கிறார். எதிர்ச்சையா உபலபிய பிபிக்ஷே யாஜித்தவான். இப்ப உயிர் போறது, ஏதாவது இதை குடு ஏதாவது குடுன்னு கேட்கிறார். தம் உஷஸ்திம் ஹ உவாச்ச இப்யா. அந்த இப்ய கிராமத்துக்காரன் உஷஸ்திட்ட சொல்றார் பதில். ந இதஹா அஸ்மான் மயா பக்ஷ்யமானாது உச்சிஷ்டராசேஹே குல்மாஷா அந்நியேன வித்யந்தே. இப்ப நான் சாப்பிட்டு இருக்கனே, இந்த எச்ச சாப்பாட்டை தவிர என்கிட்ட வேற எதுவும் இல்லை. உச்சிஷ்ட ராசினா எச்ச பண்ணி இருக்கக்கூடிய இந்த சாப்பாடு இதுதான் இருக்கு. எச்ச ஏ ராசோ மே மம உபநிஹிதாஹா பிரக்ஷிப்தாஹா இமே போஜனே இமே பாஜனே கிம் கரோமி. என்கிட்ட இருக்கிற இந்த ராசி, ராசினா என்ன சொல்றது, தானியங்கள், தானிய ராசின்னு சொல்றமே, அது எல்லாம் இதுல போட்டுட்டேன், என்ன பண்றதுன்னு கேட்கிறார். உடனே உஷஸ்தி பதில் சொல்றாராம். ஏ தேஷாம் மே தேஹி இதி ஹோவாச்ச தான் அஸ்மை பிரததௌ ஹந்த அனுபானம் இது உச்சிஷ்டம் வைமே பீதம் சியாத் இதி ஹோவாச்ச. அவர் சொல்றார், இதையாவது இதை என்கிட்ட கொடுத்துருன்ட்டார் அவர். ஏன்னா உயிர் போற நிலைமை, நீ சாப்பிட்டு இருக்கிறதுலே எனக்கு கொடு, ஆபத்துக்கு பாபம் இல்லைன்னு. ஏதேஷாம் ஏதானி இத்தியர்த்தா மே மஹ்யம் தேஹி இதிஹ உவாச்ச. இதை எனக்கு கொடுன்னு கேட்கிறாராம். தான் ச இப்யா அஸ்மை உஷஸ்தையே பிரதத்தவான். உடனே அந்த இப்யன்
இந்தான்னு கொடுத்துட்டானாம். என்கிட்டயே எவ்வளவுதான் இருக்கு, நான் சாப்பிட்டானுலாம் அவன் சொல்லல. குடு, யாஜகம் பண்ணார், இதுதான் இருக்குன்னா அதனால என்ன இதை குடுன்னார், கொடுத்துட்டான். சாப்பிட்டு இருக்கிறதையே எடுத்து. பானாய சமீபஸ்தம் உதகம் ச கிரஹீத்வா. சாப்பாடு மட்டும் கொடுத்தா போருமா, பக்கத்துல இருந்த தண்ணியும் எடுத்து கொடுக்கறான். அவன் குடிச்சிட்டு இருந்த தண்ணி. பானாய குடிக்கிறதுக்காக, சமீபஸ்தம் பக்கத்துல இருக்கக்கூடியதாகிய, உதகம் ஜலம், கிரஹீத்வா இந்த இத குடின்னு கொடுக்கறான். அந்த கிரகான அனுபானம். அனுபானம்னா, பானம்னா குடிக்கிறதுக்கு, அனுபானம்னா சாப்பிட்ட உடனே குடிக்கிறதுக்கு. இந்தா இதை எடுத்துக்கொண்டு கொடுக்கறா. இது யுக்தா பிரத்யுவாச்ச, பதில் சொன்னார். உச்சிஷ்டம் வை மே மம இதமுதகம் பீதம் சியாத் எதி பாஸ்யாமி. தண்ணிக்கு மட்டும் என்ன சொல்றார், இத குடிச்சேன்னா இது எச்சல குடிச்சதாகும். உச்சிஷ்டம் வை மே மம இதம் உதகம் பீதம் சியாத். இந்த தண்ணியை நான் குடிச்சேன்னா, எதி பாஸ்யாமி, நான் இந்த தண்ணியை குடிப்பேன்ற பட்சத்துல உச்சிஷ்டத்தை குடிச்சதாச்சு, எச்ச தண்ணியை குடிச்சேன்னு ஆயிடும். இத்தி உக்தவந்தம் அப்படின்னு இவர் பதில் சொன்ன உடனே அந்த இப்யன் திருப்பி கேட்கறான், இது என்னடா அது ஆச்சரியமா இருக்கு, எச்சம் பண்ணிட்டு இருந்த சாப்பாடை சாப்பிடுறேங்கிற அப்படின்னு கேட்க போறான். சொல்றான், ந ஸ்விதிதே ஸ்விதேதே ஸ்விதேதே அபி உச்சிஷ்டா இதி நவா அஜீவிஷ்யமிமான் அகாதன் இதி ஹோவாச்ச காமோ ம உதபானம் இதி. இது மட்டும் உச்சிஷ்டம் இல்லையா? நசு நஸ்விதேதே நஸ்விது ஏதே நஸ்விதேதே குல்மாஷா. இந்த சாப்பிடுறியே குல்மாஷா என்கிட்ட இருந்து வாங்கிக்கிறியே, அது மட்டும் உச்சிஷ்டம் இல்லையா? அபி உச்சிஷ்டா இது நவா, அது இல்லையா? தண்ணிக்கு மட்டும் உச்சிஷ்டம்னு சொல்றியே அப்படின்னு கேட்ட உடனே, அது உச்சிஷ்டம்தான். அஜீவிஷ்யம் இமானி காதன் நிதி. இத சாப்பிடலைன்னா நான் வாழ முடியாது, உயிர் போயிடும், அந்த நிலைமையில இருக்கேன். அப்ப அந்த மாதிரி ஆபத்தான ஒரு சந்தர்ப்பத்துல அது அக்செப்டட் அப்படின்னு நமக்கு சொல்றது வேதம். இந்த தண்ணி நான் எங்க வேணா குடிச்சுக்கலாம், இந்த எச்ச தண்ணியை தான் குடிக்கணும்னு இல்லை. அதனால இதி ஹோவாச்ச காமோம உதபானம். அதனால தண்ணி இங்க குடிச்சேன்னா தோஷமாயிடும், ஏன்னா அதை குடிக்கலைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு கிடையாது. ஆனா இந்த குல்மாஷாவை சாப்பிடலைன்னா இப்ப எனக்கு உயிர் போயிடுங்கிறதுனால அந்த ஆபத்துனால சாப்பிடுறேன் அப்படின்னு. அதுக்குதான் பாஷ்யக்காரர் சொல்ல போறார், அதர்மம் பாபம் எப்ப வரும்னா, உனக்கு ஆப்ஷன் இருக்கு. அப்போ அந்த ஆப்ஷன் இருக்கும்போது நீ தப்ப சூஸ் பண்ணேன்னா தான் பாபம் சம்பவிக்கும். ஆப்ஷனே இல்லாத போது நீ ஒன்னுத்த சூஸ் பண்றேன்னு கூட ஆகாதுங்கிற பொழுது அங்க பாபம் சம்பவிக்காதுங்கிறத இது காண்பிக்கிறதுன்னு பாஷ்யக்காரர் சொல்றார். கிம் நஸ்விதி ஸ்விதேத, வேதம் இந்த மாதிரிதான் காண்பிக்கும், நம்ம தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனாலதான் இந்த எதுக்காக எதை சொல்றது அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாமே இந்த மாதிரி ஆக்கியாயிக்காதான் வரும். அதுல இருந்து என்ன கூறப்படுகிறது, அது நேரடியா அதனால இதை பண்ணி இதனால் நாம் கூற வரும் கருத்து என்னவென்றால்னு எல்லா தடவையும் சொல்லாது வேதம். கருத்தை பாஷ்யத்து வழியா, சயனர் பாஷ்யம், இவா பெரியவாள்லாம் எழுதியிருக்கிற பாஷ்யம் வழியாக தான் அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா ரிஷிகள் டீச் பண்றதுக்காக உட்கார்ந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அவளா யோசிச்சு சொன்னதில்லை. கிடைச்ச விஷயங்கள், மந்திரங்கள் அப்படியே கொடுத்துருக்கா. அப்போ எதனால அது சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது மனுஷாரோட வேலை. அது ரிஷிகள் ஸ்மிருதிக்காரெல்லாம் அதை நமக்கு எடுத்து கொடுத்துருக்கா. இது ரொம்ப சாதாரண ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த பர்டிகுலர் ஆக்கியாயிகா. பட் சில இடங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறதே. ஏன்னா வாயு இப்படி பண்ணிடுது, வாயு சாப்பாடை பாதியா எடுத்து ஒரு பாதியை எடுத்து தலைவழியா போட்டுது, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும். அப்ப அதுக்கு எப்படி அர்த்தம் பண்றதுங்கிறதெல்லாம் ரிஷிகள் தான் பண்ணி கொடுக்கணும் நமக்கு. கிம் ந ஸ்விதேதே குல்மாஷா அபி உச்சிஷ்டா இதி உக்தா. இல்ல, தண்ணியை மட்டும் குடிக்க மாட்டேங்கிறிய, குல்மாஷம் மட்டும் உச்சிஷ்டமா இருந்தா பரவாயில்லையான்னு கேட்டதுக்கு ஆஹௌஷஸ்தி சொன்னார். ந வையஜீவிஷ்யம்,
நைவ ஜீவிஷ்யாமி, அஜீவிஷ்யம்லாம் ஜாந்தச பிரயோகம். அதனால ந ஜீவிஷ்யாமி, நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இமான் குல்மாஷான் அகாதன்னு, இந்த குல்மாஷத்தை நான் சாப்பிடலைன்னா அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. அந்தியாவஸ்தா பிராப்தான்னு ஏற்கனவே போட்டுட்டார். பிரத்ராண இங்கேயே சொல்ல போற கடைசியில பிரத்ராணக சப்த சிரவணா அதுன்னு முடிக்கிறார் இந்த 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 செக்ஷன் பாஷ்யத்தை. பிரத்ராணகம்ன்ற வார்த்தை இங்க சொல்லப்பட்டதுனால உயிருக்கு திண்டா போராடின்னு இருக்கான்றது தெரியறது. அதனால இந்த குல்மாஷத்தை சாப்பிடலைன்னா அபக்ஷயன்னு நைவ ஜீவிஷ்யாமி திகோவாச்ச, அதனால வாழ முடியாதுனால அதனால இதை சாப்பிடுறேன். ஆனா காமஹா இச்சாதா மே மம உதகபானம் லப்யதே இத்தியர்த்தா. தண்ணி வேணும் பொழுது வேற இடத்துல தண்ணி கிடைச்சிரும், தண்ணி இல்லாம இல்ல. அதான் ஸ்னோ பெய்யறது, ஹெயில் ஸ்டாம் பெய்யறது இல்லைன்னா உருகி போய் தண்ணி ஆயிருக்குமோ இல்லையா. எப்படி இருந்தாலும் தண்ணிக்கு பிரச்சனை இல்லப்பா, எச்சே தான் குடிச்சானுன்னு அவசியம் இல்லைன்ட்டார். அத்தேத் அச்சஸ்தயேதாம் அவஸ்தாயாம் பிராப்தஸ்ய வித்யா தர்ம யசோவதः ஸ்வாத்ம பரோபகார சமர்த்தஸ்ய ஏததபி கர்ம குர்வதः ந அகஸ்பர்ஷः இதி அபிப்பிராயः. பாஷிகாரர் இதனுடைய அபிப்பிராயம் என்ன, வேதம் என்ன சொல்ல வருதுன்னு சொல்றார். ஏதாவம் ஆஸ்தாம் பிராப்தஸ்ய அத்தஸ்ச ஏதாம் அவஸ்தாம் அத்தஸ்ச ஏதாம் அவஸ்தாம் பிராப்தஸ்ய, இந்த மாதிரி ஒரு அவஸ்தை உயிர் போகின்ற நிலையை அடைந்து விட்ட ஒருவனுக்கு வித்யா தர்ம யசோவதா, பெரிய வித்யாவான் பண்டிதனாக இருந்து தர்மத்தை பண்றவனாக இருந்து நல்ல புகழோடு கூடிய அந்த வித்தியினாலையும் தர்மத்தினாலையும் புகழடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மகா பண்டிதனாக இருந்தா கூட, ஆத்ம பரோபகார சமர்த்தனாக இருந்தா கூட, தனக்கு அடுத்தவாளுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு பெரிய பண்டிதன், ரொம்ப ஆச்சார அனுஷ்டானங்களோட வேத வித்திய மற்றவர்களுக்கு, அதாவது இந்த பரோபகார சமர்த்தத்துவம்க்கு வித்யா தர்ம யசத்துவம் ஒரு ஹேத்து, அடுத்தவாளுக்கு நன்மை பண்ணக்கூடியதுதான் இந்த வேத வித்தியை. இப்போ திட்டுறானே நம்ம ஊர்லலாம், இவங்கதான் பெரிய உயர்வா காமிச்சுக்கிறானுங்க. ஏன் நான் ஏதோ பிராமணன்றவன் வெஜிடேரியனா இருந்தான்னா அவன் கர்வத்தினால பண்றான், ஆச்சாரமா இருந்தான்னா கர்வம் கிடையாது. இந்த ஆச்சாரத்துவம் வித்தியை அபிவிருத்தி பண்றது, யாக யஜ்ஞங்கள் பண்றதுக்கு அதிகாரித்துவத்தை எடுத்து கொடுக்கறது, சாந்தியை ஏற்படுறது. ஒருத்தன் சாந்தியா இருந்தா கூட அவன் சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் கிராமங்கள் சாந்தி அடையிறது. ஏன்னா அந்த ஆரா, அந்த பிரசன்ஸ், அதுவே இட் ஸ்ப்ரெட்ஸ் டிவினிட்டி. எல்லாமே டிவினிட்டிங்கிறது என்ன, ஒரு கோவிலை ஏன் சுத்தப்படுத்துறோம், அங்கேயே மந்திரம் பண்ணி வைக்கிறோம், அது சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாத்துலயும் ஒரு சுபிக்ஷம் வருது. ஒரு இடத்த நீ கிளீன் பண்ணி சரி பண்ணினாலே அது சுத்தி இருக்கிற இடங்கள் சரியாகும். அப்படிதான். சோ இந்த பாத்திரம் இருக்க, இந்த பண்டிதன் அப்படிங்கிற பாத்திரம், அது ஒழுங்கான தர்மத்தை பண்ணிட்டு உயர்வான ஒரு எண்ணங்களோட வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு அதை ரேடியேட் பண்ணிட்டு இருந்தா எல்லாருக்கும் நல்லது. பரோபகார சமர்த்தகான்னு சொல்லியிருக்காரு இங்க பாஷிகார். அடுத்த வாழ்க்கு உபகாரம். இவன் போய் அவன் சும்மா உட்கார்ந்துட்டு சாப்பிட்றான், மற்றவன் தான் செங்கலால வீடு கட்டுறான் அப்படின்லாம் எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. பிசிக்கல் லேபர் பண்றவன் பிசிக்கல் லேபர் பண்ண போறான். பிசிக்கல் லேபர் பண்றவனுக்கும் மனசாந்தி வேணும் இல்லையா, அதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு சில பேர் இருந்துதான் ஆகணும். எல்லாரும் ஒரே விஷயத்த பண்ண முடியாது. இதுவும் கான்ட்ரிபியூஷன் தான், அதை புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கணும், அடுத்தவனுக்கு போய் நம்ம சொல்றதுக்காக நான் சொல்லலை, நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட தர்மத்தை படி நம்ம இருக்கிறதே உலகத்துக்கு பண்ற கான்ட்ரிபியூஷன். போய் கல் உடைச்சா அது மட்டும்தான் கான்ட்ரிபியூஷன் சொல்ல முடியாது. எல்லாமே பரோபகாரம் தான், தனக்காக மட்டும் பண்ணிக்கலையே. உட்காந்துன்னு சாப்பிட்டான்னா தனக்காக உட்காந்துன்னு சாப்பிடல, எல்லாருக்காகவும் சேர்த்துதான் பண்றான். கோவில் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்றது, கோவில்ங்கிறது வெறும்ன விக்கிரகத்தை வைக்கிறோம், அபிஷேகம் பண்றோம், கிளீன் பண்றோம், அங்க எல்லாரும் சேவை பண்றான். பட் என்னத்தை ப்ரொடியூஸ் ஒன்றும் பண்ணலையே. அப்ப ஃபேக்டரி மட்டும்தான் இருக்கணும், கோவில் ஏன் இருக்கணும்னு கேட்கிற மாட்டோம். கோவிலுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு, ஃபேக்டரிக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு, ரெண்டுமே தான் தேவை. கோவில் நடக்கிறதுக்கு ஃபேக்டரி தேவை, ஃபேக்டரியில இருக்கிறவளுக்கு நிம்மதி இருக்கிறதுக்கு கோவில் தேவை, ரெண்டும் தான் தேவை. அந்த மாதிரி இந்த அனுஷ்டானத்தோட
வைதிக தர்மத்தோட இருக்கக்கூடியவர்கள் அவ கடமையை ஒழுங்கா பண்ணும் பொழுதுதான் உலகத்துக்கு சுபிக்ஷம் வருது. அதனால இங்க இங்க வேற கான்டெக்ட். இங்க என்ன சொல்றார், இத மாதிரி வித்யா தர்ம யசஸ் இருந்து சுவாத்ம பரோபகாரனாக இருந்தாலும் கூட கர்ம குருவத்தா ந அகஸ்பர்ஷா இது அபிப்பிராயா ஏத்ததப்பி கர்ம குருவத்தா. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல, இந்த மாதிரி அவஸ்தையில அந்திய அவஸ்தை இருக்கும் பொழுது, ஈவன் தோ இந்த மாதிரி ஒருத்தன் வித்யா தர்ம யசோவானா இருக்கிற ஒருத்தன் உச்சிஷ்டத்தை சாப்பிடக்கூடாதுன்றதுதான் தர்மம். ஆனா ஆபத்தான சிச்சுவேஷன்ல இது பண்ணும் பொழுது பாபம் அவனை தீண்டாது. நான் அகஸ்பர்ஷா, பாபத்துக்கு பாபம் இல்லை அப்படிங்கிற பழமொழி இந்த வேதத்துல தான் வந்திருக்கு. ஆபத்து சிச்சுவேஷன் நடந்ததுன்னா பாபம் கிடையாது. ஏன்னா இங்க நேரடியா நான் அகஸ்பர்ஷானே இருக்கு, பாபம் இல்லை. வேதத்துக்கு முன்னாடியா இந்த பழமொழி வந்திருக்க போறது? ஆமா ஆமா, தமிழ் வேதத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு நம்ம ஊர்ல உடனே ஆரம்பிச்சிருவானுங்க. உலகின் தொன்மையான மொழி இருந்திருக்கலாம். பட் நம்மளோட சாஸ்திர திருஷ்டி வேதம் தான் சிருஷ்டியே போதே வந்தது, அதுல இருந்துதான் மத்ததெல்லாம் வந்ததுங்கிறது தான். ஏன்னா இதெல்லாம் எல்லாம் கைத்திட்டமா தான் நம்ம பொதுவாக இந்த லாங்குவேஜ் முதல்ல வந்தா அந்த லாங்குவேஜ் முதல்ல வந்ததா அகழ்வாராய்ச்சி அதுக்குள்ளெல்லாம் போனோம்னா அது ஒரு சம்சாரம். நம்ம சாஸ்திர சிரத்த என்னன்னா வேதம் பகவானால கொடுக்கப்பட்டது. தஸ்யாபி ஜீவிதம் பிரதி உபாயாந்தரே அஜுகுப்சிதே சதி ஜுகுப்சிதம் ஏதத் கர்ம தோஷாய ஞான அவலேபனே குர்வதः நரகபாதः ஸ்யாத் ஏவ இதி அபிப்பிராயः. அதே அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்துல இருந்தா கூட தஸ்யாபி ஜீவிதம் பிரதி உபாயாந்தரே அஜுகுப்சிதே, கண்டிக்கப்படாத வேற உபாயம் வாழறதுக்கு இருக்குன்ற பொழுது, தோஷமில்லாத உபாயம் இருக்குங்கிற பொழுது அஜுகுப்சிதே சதி ஜுகுப்சிதம் ஏதத் கர்ம தோஷாய, பண்ணக்கூடாதுன்னு வர்ஜிதமானது போய் அப்ப பண்ணோம்னா அது தோஷம்தான். ஞான அவலேபேன குர்வதா நரகபாதா ஸ்யாதேவ, அதனால நரகத்தை தான் போய் அடைவான் அது அப்படிங்கிறதுனால இது ரொம்ப முடியாதவனுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக இந்த இது. இனிவே தாற்பயம் இந்த மொத்த இதுக்கு சாமவேத உபாசனை தான். அதுக்கு அவாந்தரமாக இந்த ஒரு விஷயமும் இங்க சொல்லப்படுறது. அவ்வளவுதான். சைடுல இதையும் சொல்லிட்டு போறது, பல விஷயம் சொல்லும் பொழுது இதையும் சொல்லிட்டு போறது சாஸ்திரம். மேல நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.